ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கவின் கிங்டம். நம்ம கவின் நடிக்கிற கிஸ் மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இன்னைக்கு 5 மணி வரப்போகுதுன்னு சொல்லி நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பாட்டு பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம கவின் கிங்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலையை நம்ம லவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஒரு ரூட்டில் நம்மளை அப்படியே கூட்டு போயிட்டே இருக்கும். எப்பயுமே சொல்கிறது தான், எப்போ போல கூட இருங்க, எல்லாருமே நல்லாயிருக்கும். நம்ம கவின் நடிக்கிற கிஸ் மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிளோட ப்ரோமோ வந்து 2 நாள் முன்னாடி விட்டுருந்தாங்க. ஸோ 30th ஏப்ரல் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபுல் பாட்டு ரிலீஸ்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அந்த ப்ரோமோவே வந்து பல பேர்கிட்ட வந்து செம்ம ரெஸ்பான்ஸு. ஸோ ஜென்மார்டின் மியூசிக்கலில் வந்து நம்ம அனிருத் வாய்ஸில் நம்ம கவின் டான்ஸு எல்லாமே வந்து வேறு லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் ஸ்டேட்டஸும் போட்டுருந்தாங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து ஃபுல் பாட்டு வந்திருக்கு. ஸோ யார் பாடியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான் வந்து பாடியிருக்காரு. ஸோ ஜென்மார்டின் மியூசிக்கில் நம்ம கவின் அண்ட் பிரீத்தி டான்ஸில் நம்ம டான்ஸ் சதீஷ் மாஸ்டர் வந்து டெபியூட் டேரக்டராக டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த சாங் நேம் வந்து திருடி, இது வந்து ஒரு பிரேக்கப் சாங்கு. ஸோ இந்த பாட்டுக்கு வந்து யார் லிரிசிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாடாக்கு வந்து நம்ம தமிழ் ஃபோக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து செம ஹிட்டாக போயிட்டு இருந்துச்சு. சரி, அவர் தான் வந்து இந்த பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ நம்ம கவின் வந்து நடு ரோட்டில் வந்து அவர் பிரேக்கப்புக்காக வந்து ஃபீல் பண்ணி பாடிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து நம்ம அனிருத் வாய்ஸில் வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த பாட்டு. அண்ட் இந்த பாட்டோட விஷுவல்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கவினோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அவரோட எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் அவுட்ஃபிட்டு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ நம்ம டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் மாஸ்டர் வந்து ஒரு டெபியூட் டேரக்டர் மாதிரியே தெரில, ஒரு வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காரு எல்லாமே. அண்ட் இந்த பாட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான். ஸோ அவர் இப்போதைக்கு வந்து எந்த பாட்டு பண்ணாலுமே செம ஹிட்டாக போயிட்டுருக்கு. அவர் வாய்ஸில் அவர் பிஜிஎம் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கவினுக்கு வந்து அவர் வாய்ஸ் வந்து சூப்பராக செட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து நம்ம அனிருத் தான் மியூசிக் டைரக்டராக வந்து இருந்தார். ஸோ சில கமிட்மெண்ட்ஸ்னால வந்து நம்ம அனிருத் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டராக இருக்க முடியல. அதுக்கு பதிலாக யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாடாக்கு போட்ட நம்ம ஜென் மார்டின் அவர் தான் வந்து வந்திருக்காரு. ஸோ அனிருத் இடத்த வந்து இவர் கன்ஃபார்மாக ரீப்ளேஸ் பண்ணுறாரு. ஸோ ஏன்னா சூப்பராக இருக்குது, பிஜிஎம் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதோட அவர் மியூசிக் ப்ளஸ் நம்ம அனிருத் வாய்ஸில் வந்து இந்த பாட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. நேற்று வந்து ப்ரோமோவே வந்து வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் இருக்குது. எல்லோரும் வந்து நிறையா பாட்டு போட்டு நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து இன்னொரு ப்ளஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபீமேல் லீட் பிரீத்தி அஸ்ரானி தான். ஸோ நம்ம கவினுக்கு வந்து ஈக்குவலாக வந்து நம்ம ஸ்க்ரீன் பர்சன்ஸோட செம க்யூட் எக்ஸ்பிரஷனோட நம்ம கவினுக்கு ஈக்குவலாக டான்ஸ் ஆடி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் அழகாகவும் இருக்காங்க. நம்ம கவின் கெமிஸ்ட்ரி பேர் வந்து ஸோ டாடா அபர்ணா தாஸ் கவின் அந்த பேருக்கு அப்புறமா வந்து இந்த பேர் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. கெமிஸ்ட்ரிலாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதுவும் அந்த நடுவில் வந்து ஒரு ஃப்ளூட் போர்ஷன் ஒன்று வரும். ஸோ அதில் வந்து நம்ம கவினும் அதுக்கப்புறம் பிரீத்தி அஸ்ரானி 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதில் உள்ள ஸ்டெப்ஸு, அவங்க எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானி ஜோடி வந்து ஒரு வேறு லெவல் காம்போவாக இருக்க போகுது. ஸோ கவினோட கிஸ் மூவிக்கு அப்புறம் இந்த பாட்டில் வந்து நம்ம கவின் வந்து இந்த ஃப்ளூட் போர்ஷனுக்கு அப்புறம் திரும்பி பார்ப்பாரு. அப்போதைக்கு வந்து பிரீத்தி அஸ்ரானி இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது ஒரு கவினோட வந்து இமேஜினரி. ஸோ அவர் வந்து ஃபீல் பண்ணி வந்து அவர் கண் முன்னாடி வந்து ஆடிட்டு இருந்தார். நம்ம கவினுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து எந்த ஒரு லவ் ஸ்டோரி ஃபுல் ராம்காம் ஸ்டோரி வந்து வந்ததில்லை. இதான் வந்து கிஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு படம். ஸோ இதில் வந்து நம்ம கவின் வந்து ஒரு டான்ஸ் மூவ் ஆடி இந்த மாதிரி லவ் பாயாக வந்து இதுலேயும் பார்த்ததில்ல. பார்த்துருக்கோம், ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு லவ் ஸ்டோரியில் பார்த்ததில்ல. ஸோ இந்த படம் தான் வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கவினுக்கு வந்து லவ் ஸ்டோரியாக லவர் பாயாகவும் கட்டும், ரகுட் பாயாகவும் கட்டும். ஸோ வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டில் வந்து பிஜிஎம், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூட் போர்ஷன் நடுவில் வரும். எல்லாமே வந்து சூப்பராக எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. அவர் டாடா படத்தில் மியூசிக் போட்டதை தாண்டி வந்து இந்த படத்துக்காக வேறு லெவலில் போட்டிருக்காரு. நல்லா எஃபர்ட் எடுத்து போட்டிருக்காரு. ஸோ இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து நம்ம கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானியோட டான்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜென்மார்டின் பிஜிஎம் அண்ட் ஃப்ளூட் போர்ஷன், அதுக்கப்புறம் அனிருத்தோட வாய்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரேம் டைரக்ஷன் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இதில் வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் வந்து கூடிய சீக்கிரம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம அனிருத் வாய்ஸில் வந்து எந்த பாட்டு வந்தாலுமே வேறு லெவலில் கொஞ்ச நாளில் அடிக்ட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இந்த பாட்டை ஃபஸ்ட்டு கேட்டவனே வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இன்னும் கேட்க கேட்க வந்து ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டோட லிரிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லவ் ஃபீல் பண்ணுற மாதிரியும் இருக்குது, பிரேக்கப் ஆகி ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரியும் அந்த லிரிக்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் ஃபோக்கு எழுதின அவர் தான் வந்து இந்த பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ பேலன்ஸாக வந்து சூப்பராக எழுதியிருக்காரு. ஸோ அண்ட் இந்த பாட்டில் வந்து நம்ம கவினை காட்டியிருக்கிற விஷுவல்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கவினை வந்து ஒரு ஷேடோ விஷுவல்ஸில் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து செம்மையாக இருக்குது. ஃப்ரேமு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஒருத்தர் வந்து இந்த பாட்டில் வந்து ஒரு முக்கியமான கேமியோ பண்ணியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான். ஸோ அவர் வந்து பாடின பாட்டில் வந்து கொஞ்சம் வீடியோ சாங் வந்தால் அவர் வந்து 5 நிமிஷம் வந்து கேமியோ கொடுத்துருப்பாரு பாடுற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இந்த நம்ம கவின் படத்துக்கு வந்து ஒரு கேமியோ கொடுத்துருக்காரு. நீங்களே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம அனிருத் வந்து பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் வந்து பாடிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ சாங்கில் பார்க்க வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து ஒரு ஹூக் லைன்லாம் வந்து பாடிட்டு அதை காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. வேறு லெவல் வாய்ஸில் வந்து செம்மையாக பாடியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஒரு மாதிரி
மாதிரி சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. ஸோ கொஞ்ச நாளாக வந்து அடிக்ட் ஆயிரணும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அனிருத் பாட்டுக்கு வந்து பிஜிஎம் போடலனாலும் பரவாயில்ல. ஸோ இந்த பாட்டை வந்து பாடி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பாட்டில் வந்து நம்ம கவினோட ரொம்ப நாள் ஆசை நம்ம அனிருத் சார் மியூசிக்கில் இல்லைனா வாய்ஸில் வந்து ஒரு பாட்டு வரணும்னு. ஸோ அதே மாதிரி வந்து இன்னைக்கு பாட்டு வந்துருச்சு. அதுவும் வந்து சூப்பராக இருக்குது அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டுமே இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் எடுத்து போட்டுட்ருக்காங்க சூப்பராக இருக்குன்ட்டு. இன்னும் 2-3 நாளில் வந்து நல்லா ட்ரெண்டிங்காக போகும்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு. ஸோ அதில் வந்து நம்ம இந்த பாட்டில் வந்து கவின் டான்ஸ் ஆடுறதுலாம் வந்து செமையாக இருக்குது. அவர் காட்டியிருக்கிற ஃப்ரேம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படத்துக்காக தான் வந்து ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் சைன் பண்ணி வந்து 2 இயர்ஸ் ஆக போகுது. ஆனால் இந்த படம் வந்து இன்னும் வரல. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த படம் வரும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து அப்டேட் விட்டு சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூவி வந்து சைன் பண்ணி 2 இயர்ஸ் ஆக போகுது. இன்னும் ரிலீஸ் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து சிங்கிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி கூடிய சீக்கிரத்தில் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார் அண்ட் பிளடி பகர் வந்து ஒரு மிக்சடு ரிவ்யூஸாக தான் வந்துச்சு. ஸோ நம்ம கவினுக்கு வந்து ஒரு வேறு லெவலில் தூக்கி விடுற படமாக இந்த கிஸ் படம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு வேறு லெவலில் படமாக வந்து இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம டான்ஸ் மாஸ்டர் வந்து டெபியூ டேரக்டராக வந்திருக்காரு. அவர் நம்மளை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட பாட்டு வந்து இவ்வளோ தான். இது சூப்பராக இருக்குது பாட்டு. மொத்தத்தில் வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த பாட்டை பற்றி சொல்லணும்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. நம்ம அனிருத் வாய்ஸில் நம்ம கவின் பிரீத்தி டான்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரே வாரத்தில் சொல்லணும்னா வந்து ஒர்த்து இந்த மைண்ட் ப்ளோயிங் சாங்கு. கொஞ்ச நாள் வந்து எல்லாருக்கும் அடிக்ட் ஆயிரும். இன்னும் நிறைய கவின் மூவியோட சாங்ஸு நிறைய கவின் மூவி அப்டேட்ஸ்லாம் இன்னும் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கவின் கிங்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போயிருங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.